ஹாய் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? ஜெபம் பண்றீங்களா? அம்மா அப்பா சொல் பேச்சின் படி நடக்கிறீங்களா? குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்கீங்களா? வெரி குட், சூப்பர். ஸோ நம்ம இன்னைக்கு புதுசா என்ன பார்க்க போறோம்னா ஹெல்பிங் அதர்ஸ். ஸோ விதவுட் எனி டிலே நம்ம எல்லாரும் நம்மளோட தீம் வேர்ஸ், அதாவது கோர் வேர்ஸை சொல்லுவோம். Psalms 127 verse 4, like arrows in the hand of a warrior, so are the children of one's youth. தமிழ்ல சங்கீதம் 127 5வது வசனம், வாலவயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஸோ நம்மளும் எப்படி இருக்கணும்? லைக் வாரியர்ஸ். நம்ம எல்லாருமே லைக் arrows in the hands of warriors. நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட்காக வாரியர்ஸா இருக்கணும். ஆமென். சூப்பர். ஸோ இப்போதும் நம்ம நிறைய செஷன்ஸ்குள்ள பார்க்க போகிறோம். என்ன டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் இருக்கு நீங்க என்ஜாய் பண்றதுக்கு, அது எல்லாமே ஒவ்வொன்றா பாருங்க. ஏசப்பாக்குள்ள பிளஸ்டா இருங்க. कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, यीशु है उसका नाम, यीशु है उसका नाम, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार। पानी पे चलता है, भीड़ को खिलाता है, पानी पे चलता है, भीड़ को खिलाता है, शैतान भी डरता है यीशु के नाम से, शैतान भी डरता है यीशु के नाम से। बोलो कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, कौन है राजाओं का राजा, कौन है दुनिया का बादशाह, यीशु है उसका नाम, यीशु है उसका नाम, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार, तो करो जय जयकार। आमेन, आमेन। I'll praise cause you're sovereign, I'll praise cause you reign, praise cause you rose and defeated the grave. I'll praise cause you're faithful, praise cause you're true, praise cause there's nobody greater than you. I'll praise cause you're sovereign, I'll praise cause you reign, praise cause you rose and defeated the grave. I'll praise cause you're faithful, praise cause you're true, praise cause there's nobody greater than you. Praise the Lord, oh my soul. 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 I won't be quiet, my God is alive. How could I keep it inside? I won't be quiet, my God is alive. How could I keep it inside? Praise the Lord, oh my soul. Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பான செல்ல குட்டிகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈமா இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போற கதை என்ன தெரியுமா? We must help others. மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு. ஒரு குட்டி பையன் இருந்தானா, அவன் வீடு வீடா போய் எல்லா திங்ஸுகளையும் வித்துக்கிட்டு வர வேலைதான் அவன் பார்த்துட்டு இருந்தான். அதோடு கூடவும் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவன் கஷ்டப்பட்டு. அப்ப அன்னைக்கு அவனுக்கு எந்த திங்ஸும் விற்கல. மத்தியானம் ஆயிடுச்சு, ரொம்ப வெயில் ஆயிருக்கு.
அவனுக்கு பசிக்குது. அப்போ அவன்கிட்ட விற்காத பணம் இல்லை இல்லையா, அவனால எதுவும் வாங்கி சாப்பிட முடியல. சோ பக்கத்துல இருந்த ஒரு ஆண்டி வீட்டுல கதவு தட்டி ஏதாவது சாப்பிடத்தாங்கன்னு கேட்க போனா, ஆனா அவனுக்கு ஒரு மாதிரி நான் எப்படி கேட்பேங்கிறதுக்காக ஷையா இருக்கும்ல, அதனால அவன் என்ன சொன்னா, எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி மாத்திரம் தாங்க, வாட்டர் போதும் ஆண்டி அப்படின்னு. அப்ப அந்த ஆண்டி பார்த்தாங்க, அந்த பையனுக்கு பசிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு ஃபுல் கிளாஸ் மில்க் பாலை கொண்டு வந்து கொடுத்து அவனை குடிக்க சொன்னாங்களாம். அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு குடிச்சிட்டு அவன் என்ன சொல்றானாக்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்ல, நான் எப்படியாவது இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும்ல. அப்ப அவங்க சொன்னாங்களா, இது அன்புனால செஞ்சது, இதுல எந்த கடனும் இல்லப்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு. அவனும் கிளம்பிட்டானா. அந்த பையன் கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு டாக்டரா வரான். இந்த ஆண்டி அந்த பையனுக்கு சின்ன வயசுல ஹெல்ப் பண்ணாங்களே, ஒரு டம்ளர் பால் கொடுத்தாங்களே பசிக்கிறச்சு, அந்த ஆண்டிக்கு உடம்பு சரியில்லாம போகுது. இந்த பையன் வேலை செய்யற அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ஆண்டி அட்மிட் ஆகுறாங்க. அப்ப எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாக்குறாங்க, அது அவங்களுக்கு பயன் கொடுக்கல. அப்ப அவர் அங்க போகச்சு அந்த பேரை பார்த்துட்டு இந்த ஆண்டி மாதிரி இருக்கேன்னு உள்ள போய் பார்த்தாக்க இவங்கதான். அப்ப இந்த டாக்டர் பையன் என்ன பண்றாங்க, இது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு ஏசப்பட ப்ரே பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவங்கள கம்ப்ளீட்டா சரி பண்ணிடுறாங்க, ஹீல் பண்ணிடுறாங்க. அப்ப ஹாஸ்பிட்டல் அந்த ஆண்டிக்கு ஒரு பெரிய பில்ல கொண்டு கொடுக்குறாங்க, இவ்வளவு பணம் செலவாயிருக்கு உங்க ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு. அப்ப அவங்க இவ்வளவு பணம் இல்லையே அப்படின்னு யோசிக்கச்சு, அப்ப அந்த பையன் டாக்டர் பையன் சொல்றாராம், ஒரு டம்ளர் பால் கொடுத்தீங்கல்ல, அந்த பால்லயே நீங்க இந்த பில் பேமெண்ட்டுக்கான எல்லா கடனையும் நீங்க கொடுத்துட்டீங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்றச்சே அந்த ஹெல்ப்ப நம்மளுக்கு தேவையான நேரத்துல ஏசப்பா அவத வேற விதமா நமக்கு அந்த ஹெல்ப் சேரும்படி நமக்கும் தேவன் உதவி செய்வார். அன்னைக்கு அந்த ஆண்டி சொன்னாங்கல்ல, எது செஞ்சா அன்போடு தான் செய்யணும், எதை செய்தாலும் தேவனுக்குன்னு நம்ம அன்போடு செய்யச்சு நம்ம வாழ்க்கையில நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யறது நமக்கும் அது பிளெஸிங்கா சேரும். ஆமீன். God bless you. Praise the Lord, my dear Gen Z kids. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சூப்பரா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஸோ எஸ், நம்ம ஆண்டவருக்குள்ள அழகா நம்மளோட தீம் வேர்ஸ் பார்த்துட்டோம், நம்மளோட வர்ஷிப் பார்த்துட்டோம், அண்ட் தென் நம்மளோட ஸ்டோரியும் நம்ம பார்த்தாச்சு இல்லையா. எவ்வளோ அழகாக நம்மளுடைய ரூத் ஈமா நம்மளுக்கு கதை சொன்னாங்கல்ல, எப்படி எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குட்டி பையன் எவ்வளோ அழகாக, அந்த குட்டி பையனுக்கு ஆண்டவர் அந்த ஆண்டி மூலியமாக ஹெல்ப் பண்ணுது. ஃப்யூச்சரில் அந்த ஆண்டிக்கு அதே பையன் அப்படியே ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆகி அந்த அழகான ஒரு ஹெல்பிங் ஸ்டோரியை நம்ம பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணியே இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டோரியில் நல்லா ஒத்து கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த குட்டி பையனுக்கு த லார்ட் அந்த ஆண்டி மூலயமா ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக அந்த பையனுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ நாம் ஏசப்பா பிள்ளைகளாக நம்ம இருக்கோம்ல, அப்போ நாமளும் அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்பிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும்ல. நம்ம ஆண்டவர் கையில் இருக்கிற பலவான் கையில் இருக்கிற அம்பா தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம ஏசப்பாட பிள்ளைகளை நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணணும்ல, ஞானமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஏசப்பா போல ஹெல்ப்பும் பண்ணணும். ஸோ அப்படி ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு கிராஃப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள், 2 minutes நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். ஓகேவா. அதுக்கான தேவையான பொருட்களும் மிகவும் ஈஸி, ரொம்பவே உங்களுக்கு உங்கள் வீட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஓகேவா. என்னென்னா, ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, A4 ஷீட் பேப்பர், அப்புறம் கலர் பென்ஸ். உங்கள்கிட்ட கலர் பென்சில்ஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை க்ரையான்ஸ் இருந்தாலும் ஓகே, ஸ்கெட்ச் பென், பெயிண்ட், வாட் எவர் யூ ஹேவ், ஓகே, அதை வச்சுக்கோங்க. சரியா. இதுக்காக அம்மா அப்பாவை போய் டிஸ்டர்ப் பண்ணி அக்கா அதை யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கும் அதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடாது, அக்காவை கேஸில் மாட்டி விடக்கூடாது. புரியுதா. சரி, ஓகே. ஸோ அந்த கிராஃப்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஹெல்பிங் ஹேண்டு, இந்த பாம், உங்களோட இந்த பாம் தான் இன்னைக்கு உங்களோட கிராஃப்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்னால ஒரு A4 ஷீட், அந்த A4 ஷீட்டில் அழகாக உங்கள் கையை பிரிண்ட் பண்ணி அதை அப்படியே லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணணும். கட் பண்ணும்போது தயவு செய்து பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட பண்ணுங்க, கையெல்லாம் கட்லாம் பண்ணிக்கக்கூடாது. சரியா. ஸோ கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஒரு எண்ட் ப்ராடக்ட் இப்படி கிடைக்கும். இந்த கையை நீங்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க, ஒரு மார்க்கமாக தான் இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி உங்களுக்கு ஒரு கை கிடைக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, கை வந்ததுக்கப்புறமா இப்படி 2 கலர் பென்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த 2 கலர் எனக்கு இது எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் இன்றைக்கி இந்த 2 கலர் எடுத்திருக்கேன். ஒரு க்ரீன் கலர், ஒரு பிங்க் கலர் பென் எடுத்திருக்கேன். சரியா. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா,
தம் ஃபிங்கர், அந்த தம் ஃபிங்கர், அந்த பேப்பரில் அந்த தம் ஃபிங்கர் இருக்குல்ல, நான் சொல்ல சொல்ல அதை அழகாக அப்படியே எழுதிட்டே வரணும். என்ன எழுதுனேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஓகேவா? அழகாக PARENTS. ஓகேவா? பேரண்ட்ஸ் எழுதிட்டீங்களா? எழுதுனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவங்க, சிப்ளிங்ஸை வந்து நீங்கள் எழுதணும். சிப்ளிங்ஸ் எழுதுனதுக்கப்புறமா அவங்களோட சென்டர் ஃபிங்கரில் என்ன எழுதணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஃப்ரெண்ட்ஸ் எழுதுனதுக்கப்புறமா அவங்களோட ரிங் ஃபிங்கரில் நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்களோட whoever is near your house, நெய்பர்ஸ், அவங்களுக்கு எழுதணும். நெக்ஸ்ட் அவங்களோட லிட்டில் ஃபிங்கரில் யார் எழுதணும் அப்படின்னா சொசைட்டி. சரியா? ஸோ யார் யார் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் your parents, then siblings, your friends, then neighbors and your யாரு? சொசைட்டியில் இருக்கிறவங்க. நெய்பர்ஸ் என்னக்கா நெய்பர்ஸ்னு போட்டிருக்கீங்க, சொசைட்டி போட்டிருக்கீங்க, எல்லாம் ஒரே இதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு பிரெயினியான கொஸ்டின் கேட்பீங்க. இப்போ நெய்பர்ஸ் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரீட்டில் இல்லை என்னோட பில்டிங்கில் இருக்கிற இந்த டோரில் இருக்கிறவங்க, அந்த சைடில் அந்த காம்பவுண்டில் இருக்காங்க, அவ்வளோதான். சொசைட்டினா இப்போ நீங்கள் வெளியில் ஸ்கூலுக்கு போகிறீங்க, டியூஷன் போகிறீங்க, ஸ்விம்மிங் கிளாஸ் போகிறீங்க, டான்ஸ் கிளாஸ் போகிறீங்க, அங்கங்கே எவ்வளோ பண்ண தே கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் சொசைட்டி. ஸோ அந்த சொசைட்டியே நம்ம வந்து நெய்பர்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம்ல. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் தான். புரிஞ்சிச்சா? இது அழகாக எழுதிட்டு இந்த சென்டரில் இருக்கிற இந்த பாம், இந்த உள்ளங்கையில் அங்கே என்ன நீங்கள் எழுதணும் அப்படின்னா வி அ ஹெல்பிங் ஹேண்ட், அதாவது BE பி அ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு எழுதணும். போட்டுட்டு உங்களுக்கு அழகாக டெக்கரேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. சரியா? பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபைனல் ரிசல்ட் இப்படி இருக்கும். தெரியுதா? எழுதியிருக்கேன் தெரியுதா? பேரண்ட்ஸ், சிப்ளிங், ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ், சொசைட்டி, பி அ ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு போட்டு நான் சும்மா அக்கா ஒரு மாதிரி இப்படி ஏதோ கோலம் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். சிரிக்காதீங்க கைஸ். ஓகேவா? பி அ ஹெல்பிங் ஹேண்ட். இதை நீங்கள் வந்து பின்னாடி இந்த இடத்துல ஒரு டபுள் டேப் போட்டு உங்களோட கபோர்டில் அழகாக இப்படி ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் எழுந்துக்கும் போது ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு, ஏசப்பா இன்னைக்கு நான் இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ப்ரேயர் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் யுவர் டே. ட்ரூலி டெல்லிங் யூ, ஆண்டவர் அவங்க எல்லாரையுமே அநேகருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக வைப்பாங்க பிள்ளைங்களா. ஆமேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு குட்டி கிராஃப்ட் பிடிச்சிருக்கோம் நான் விசுவாசிக்கிறேன். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மந்த் 3rd Sunday அன்னைக்கு ஒரு அழகான ஒரு சர்வீஸில் நாங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இப்பொழுது நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? வரீங்களா? அப்பா ஆவியான தேவனே, இப்பொழுதே சப்பா உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வரோம் கர்த்தாவே. லார்ட், ஈவன் ரைட் நவ் வி கம் பிஃபோர் யுவர் ஹோலி பிரசன்ஸ் ஃபாதர் காட் ஆஃப் மாஸ்டர். லார்ட், இன்றைக்கு நாங்கள் கேட்கறதெல்லாம் உன்னையோட ஆண்டவரே. லார்ட், I want to be a helping hand to my parents, to my siblings, to my friends, to my neighbors, to my society, Father God of Master. Lord, use me, Lord. நம்ம பிள்ளைங்களை நம்ம எல்லாருமே ஏசப்பாட்ட கேட்போமா? Holy Spirit, use me, Lord. Holy Spirit, use me, ஏசப்பா என்னை யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நான் எல்லாருக்கும் ஹெல்பிங் ஹேண்டாக இருக்க நான் விரும்புகிறேன் ஏசப்பா. என்னை பிரயோஜனப்படுத்துங்க ஏசப்பா. நான் குட் கேர்ளாக குட் பாயாக நான் இருக்க விரும்புகிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போமா? அப்பா எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ். அப்பா, இதை பார்க்குறது கேட்குற ஒரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன். ஏசுவின் நாமத்தால் அவங்க ஸ்கூல் படிக்கிற எந்த கிளாஸ்லனாலும் அவங்க இருக்கலாம் ஆண்டவரே. அப்பா, அவங்க எங்கே வேணாலும் இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பா அநேகருக்கு ஆண்டவரே ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக இருக்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கும்படிக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை நீர் அவங்களுக்கு தருவீராக ராஜா. உம்முடைய ஞானத்தினால், அறிவினால், புத்தியினால் பிள்ளைகளை இடைக்கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மாத்திரமே அதன் மூலியமாக மேன்மை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you guys. Have a blessed and great day. Bye.